ஹலோ வியூவர்ஸ், நமக்கு ஒரு மூளை இல்ல 2 மூளை இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இதை கேளுங்க. பொதுவா மூளையை 2ஆ பிரிப்பாங்க. ஒன்னு லெஃப்ட் ஹெமிஸ்பியர், இன்னொன்னு ரைட் ஹெமிஸ்பியர். இது ரெண்டுமே தனித்தனியா வேற வேற வேலைகளை செய்யுது. இந்த 2 பார்ட்டியும் இணைக்கிறது தான் இந்த கார்பஸ் கலாசம் அப்படின்ற நரம்பு தொகுப்பு. இதுதான் இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுது. எபிலெப்சின்னு சொல்லப்படுற நரம்பு நோய் வந்த ஒருத்தருக்கு ஆபரேஷன் பண்ணி இந்த கார்பஸ் கலாசம் அப்படின்ற நரம்புகளை எடுத்துடுறாங்க. அப்பதான் தெரிஞ்சிருக்கு மூளையோட 2 பார்ட்லையும் தனித்தனியா யோசிக்க முடியும்னு. அதாவது லெஃப்ட் ஹெமிஸ்பியர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பேசுறத புரிஞ்சுக்கிறதுக்கு, கிராமர், மேக்ஸ், முடிவெடுக்கிறது இது எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்துறோம். ரைட் ஹெமிஸ்பியர் ஆர்ட், மியூசிக், இமேஜினேஷன், எமோஷன், முகத்தை அடையாளம் பார்க்கறது இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. அந்த ஆபரேஷன் பண்ண பேஷண்ட்டை கூப்பிட்டு லெஃப்ட் கண்ணை மூட சொல்லி ரைட் கண்ணால ஒரு பிக்சரை காமிச்சு இது என்னன்னு கேட்கறாங்க. ஆனா அந்த பேஷண்டால ஆன்சர் பண்ண முடியல. ஏன்னா லெஃப்ட் சைட் பிரெயின்ல தான் பேச முடியும். ஆனா அந்த பேஷண்ட் அவரோட ரைட் கை மூலமா இதுதான் அது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ரைட் சைட் பிரெயினால அடையாளம் காட்ட முடியும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்மளோட யோசனை எல்லாமே ஒரே பிரெயின் பார்ட்ல இருந்து வரல அப்படின்னு. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸை பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.